ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். சங்கீதம் 92:15. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதிர் வயது என்பது சவாலும் பயமும் நிறைந்ததாக இருப்பதை மறுக்கவே முடியாது. முதிர் வயதுடன் கூடவே புதுமையான வியாதிகளும் சேர்ந்து மூத்தவர்களை திக்குமுக்காட வைக்கிறது. ஏராளமான குடும்பங்களில் பிள்ளைகள் வெளிநாடுகளில் வசிப்பார்கள் அல்லது உள்நாட்டில் இருந்தாலும் பொறுப்பேற்பதற்கு தயங்கும் பிள்ளைகள் உண்டு. இதனால் மூத்தோர் முதியோர் இல்லத்தை நாடுகிறார்கள். பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை அன்பு செலுத்தி பராமரிப்பதற்கு ஆள் பற்றாக்குறைதான். இப்படிப்பட்ட நெருக்கங்கள் நடுவில் சில முதியவர்கள் மனக்கசப்புடன் வாழுகிறார்கள். சிலரோ தாமும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கூட இருக்கிறவர்களையும் மகிழ்விக்கிறார்கள். முதிர் வயதிலும் நம்மால் தேவனுக்கும் பிறருக்கும் பயனுள்ளவர்களாய் வாழ முடியும். யோசுவா மரிக்கும் போது அவருக்கு 110 வயது. நீண்ட ஆயுஸ், முதிர் வயது, ஆசீர்வாதமான வாழ்வு. இஸ்ரவேலரை மாத்திரமல்ல, தன் குடும்பத்தையும் கர்த்தரை சேவிப்பதுதான் முதிர் வயது வரைக்கும் உறுதிப்படுத்தியவர். முதிர் வயதிலும் தேவனை மகிமைப்படுத்த யோசுவாவுக்கு ஊன்றுகோலாக இருந்தது. யுத்த வீரனான யோசுவா மோசேயுடனே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். ஆக முதிர் வயதின் கனி கொடுக்கும் வாழ்வு அவனது இளமை காலத்திலிருந்தே ஆரம்பித்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிறு வயதில், வாலிப வயதில், பெரியவர்களான பின்பு எப்படியெல்லாம் நமது வாழ்வை அமைத்துக் கொள்கிறோமோ அதுவே முதிர் வயதிலும் வெளிப்படும். இந்த தருணத்தில் இருந்தாவது நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காக்கும் அன்பின் பரலோக பிதாவே, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு வயது பொருட்டல்ல என்று இன்று கற்றுத்தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அதை முழு இதயத்தோடு செயல்படுத்த உங்க கிருபை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைந்த இருதயங்களை குணமாக்கியும் வலி வேதனை துன்பத்தோடு வாழ்பவர்களை ஆறுதல் படுத்திடவும், ஒவ்வொருவரின் மனதின் வெறுப்புகளை நீக்கி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழும் கருவியாக பயன்படுத்திடவும் ஜெபிக்கிறோம். தேவனே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிரிவினையின் ஆவியின் கிரியைகள் அளிக்கப்படவும், பிரிந்தவர்கள் இயேசுவின் நாமத்தினால் இணைந்து வாழவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலகி பசுத்தத்தை காத்துக்கொண்டு ஜெயம் பெற்றவர்களாய் வாழவும், ஒவ்வொருவரின் கையின் பிரயாசம், அப்பம், தண்ணீர், வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டி படிப்புக்கேற்ற வேலை தந்திடவும், பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பான பயணம் செய்யவும், வழிகளில் எல்லாம் தூதரின் காவலை தந்தள்ளவும், கடன் தொல்லையினால் சிரமப்படுகிறவர்கள் கடன் இல்லாத கடன் கொடுக்கிற வாழ்க்கை வாழவும் உங்க கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், பொய்யர், திருடர், தீயவர், கடத்தல்காரர்கள், கலப்படம் செய்கிறவர்கள், வாங்கின கடனை திரும்ப செலுத்தாதவர்கள், ஏமாற்றுக்காரர்கள், மதவெறியர்கள், சமூக வலைத்தள பாவங்களில் சிக்கி தவிக்கிறவர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், பசுத்தம் இல்லாதவர்கள் மனம் திரும்பவும், ரட்சிக்கப்படவும், மனம் மாறவும் தேவன் வழிநடத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டும் உடல் பலவீனங்களினாலும் தொடர் சிகிச்சையில் இருப்போர், அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவர்கள் உங்க தழும்புகளினால் குணப்படவும், பலவீனங்களிலிருந்து விடுவிக்கப்படவும், பூர்ண ஆயுசுடன் வாழவும் தேவன் கிருபை பாராட்டிட வேண்டும் என ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக, ஆசீர்வாதமாக, பரிசுத்தமாக வாழ தேவன் இரக்கம் செய்திடமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மனிதர்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாலும், வெளியே சொல்ல முடியாத மனதை அழுத்திக் கொண்டிருக்கும் காரியங்களினாலும், அந்தரங்கத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் மக்களது கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தரவும், கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தில் அவர்கள் வளர்ச்சி அடையவும் தேவனின் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்திய தேசத்தின் குடிமக்கள் அனைவரும் சமாதானமாகவும் நல்ல ஐக்கியத்தோடு காணப்படவும், சுற்றிலும் யுத்தம் இல்லாதபடி மக்கள் சுபீட்சமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்று ஜனங்களின் நன்மையை நாடி தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் தேச தலைவர்கள், ஆளும் பொறுப்பில் உள்ளவர்கள் தேசத்தை ஆளுவதற்கு ஏற்ற ஞானம் தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷினரிகள், ஊழியர்கள் அவர்தம் குடும்பத்தினர் தேவ பாதுகாப்போடு வாழவும், ஆத்ம ஆதாய பணியில் தேவ மகிமையின் கிரியை வெளிப்படவும், ஊழியத்துக்கும் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தடையாய் இருப்பவர்களை தர்சீஷின் தெருவில் சவுலை சந்தித்த தேவன் சந்திப்பீராக. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய், அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை தந்து அருள்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.